இந்த அரசோட மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கான இப்போ புதுசா அறிவிச்சிருக்கு. யார் எதிர்பார்க்காத சிக்ஸர் முதலமைச்சர் அடிச்ச சிக்ஸர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏற்கனவே கடன்ல அரசு இருக்கும்போது இது தேவையா? தமிழ்நாட்டின் நிதி சுமை அதிகமாக இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு இப்போது நீங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓய்வூதியம் போதாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை விட பல மடங்கு கொடுப்போம்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டே எடுக்கல, ரெண்டுத்துக்கு நடுவில் நிற்கிறாங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஏன்னா அவர்கள் எதிர்பார்க்கல. 55,000 கோடியில் கலைஞர் தன் ஆட்சியை நிறைவு செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை நிறைவு செய்யும் போது 5.5 லட்சம் கோடி 10 மடங்கு அதிகம் மைனஸ்ல இருந்தது. கோவிட் பீரியட்ல பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு 13 எக்கனாமிக்ஸ் டைம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு நம்மளை பாராட்டி இருக்கிறாங்க. அதை பாராட்டுறது காரணம் அவ்வளவு திட்டமிட்ட. இன்னொன்று, இந்த அரசோட மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கான இப்போ புதுசா அறிவிச்சிருக்கு. யார் எதிர்பார்க்காத சிக்ஸர் முதலமைச்சர் அடிச்ச சிக்ஸர் அப்படின்னு தான் சொல்றாங்க. பழைய ஓய்வூதியமும் இல்லாம புது ஓய்வூதியமும் இல்லாம உரிமைக்கான ஒரு ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆசிரியர்களும் அரசு அதிகாரிகளும் இதை வரவேற்றிருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு கண் துடைப்பு வேலை, இன்னும் இதுக்கான ஜிஓவே பாஸ் பண்ணல, தேர்தல் முடியறதுக்குள்ள இதுக்கு நிதி கிடைக்குமான்னு தெரியல, கிட்டத்தட்ட 13,000 கோடி நிதி செலவாகும் அப்படின்னு அரசு சொல்றாங்க. ஏற்கனவே கடன்ல அரசு இருக்கும்போது இது தேவையா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை எதிர்கட்சிகளோ ரெண்டுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஒன்று, அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டில் நிதி சுமை இருக்கிறது, கடன் அதிகமாக இருக்கிறது. கடன் பெற்று தான் பல விஷயங்களை நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டியது இருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் நிதி சுமை அதிகமாக இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு இப்போது நீங்கள் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. இல்லை என்றால் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு வயா மீடியாவாக தலைவர் ஒரு அறிவிச்சிருக்காரு. அதை பெரும்பாலான 100%, கிட்டத்தட்ட 99% அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஓய்வூதியம் போதாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை விட பல மடங்கு கொடுப்போம்னு சொல்லலாம். இது ரெண்டுமே சொல்லலை, இந்த 2 ஸ்டாண்டுமே எடுக்கல, ரெண்டுத்துல ஒரு ஸ்டாண்டே எடுக்கல, ரெண்டுத்துக்கு நடுவில் நிற்கிறாங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஏன்னா அவர்கள் எதிர்பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாது என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கையில் தலைவர் ஒரு லோடு கணக்கில் மண்ணு தூக்கி அள்ளி போட்டிருக்காரு. அவர் அதை அறிவித்திருக்கிறார். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இதில் என்னுடைய புரிதல் குறைவு தான். ஆனாலும் என்னுடைய புரிதலின்படி பழைய ஓய்வூதியத்துக்கும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்க ஓய்வூதியத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் தான் நான் பார்க்குறேன். பழைய ஓய்வூதியத்தில் அந்த 10% பிடிப்பு இல்லை. இப்போ ஊழியர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 10% அவங்களோட இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்த அந்த என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இந்த 10% கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இதை அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அந்த ஷேர் மார்க்கெட் வளர்ந்து அது ஒரு பெரிய வரும்போது அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதில் எந்த உத்தரவாதமும் இல்லை. இதன் மேலே தான் அரசு ஊழியர்களுக்கு பெரிய அச்சம் இருந்தது. நம்ம கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஒரு சர்வீஸில் இருந்துட்டு வெளியே வரும்போது நமக்குடைய பணிக்கொடை அல்லது நமக்கு பணிக்கொடைன்றதே நிறுத்திட்டாங்க அவங்க, கிராஜுவிட்டி இல்லை. ஆனால் நம்முடைய அந்த வரக்கூடிய அந்த பென்ஷன் பணம் ஏதோ ஒரு நம்ப முடியாத கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத ஒரு காரணியால் தான் இருக்குது அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் அரசு கொடுக்குதுன்னா அரசு கடன் வாங்கியாவது நேரத்துக்கு அதை கொடுத்துரும். அப்போ 1ஆம் தேதி மாதம் அவங்களுக்கு 20,000 ரூபாய் பென்ஷன் வாங்க, 20,000 ரூபாய்க்கு அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம், வாழ்வு ஆதாரமாக அவர்களுக்கு அவங்களுடைய தன்மானம் காப்பாற்றப்படும். இல்லை, இதில் முக்கியமான 2 விஷயம் நம்ம அந்த அரசு அறிவித்த ஓய்வூதியத்திலே நம்ம பார்க்குறது 10 வருஷம் நீங்கள் பணியாற்றினா போதும் ஓய்வூதியத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 10% அது சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த அரசு மிக முக்கியமாக சொன்னது அப்படின்னா, பழைய ஓய்வூதியத்தில் முழுக்க அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாளர்கள் முழுமையாக பொதுப்பேற்று. ஆனால் இதில் அரசும் இருக்கு, பணியாளர் அரசு உத்தரவாதம். இது அரசு திட்டம். இப்போ அரசு பென்ஷன் வாங்க போறாங்க அவங்க. அது irrespective of how the market reacts, the government will commit to give the money.
ஸோ இது வந்து பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கிறது. அதான் இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு முதல்வர் பெரிய சிக்ஸர் வச்சுருக்காரு. இதுலேயும் குறை சொல்பவர்கள் நான் சொல்கிற இந்த ஸ்டாண்டில் நீங்கள் சொல்கிறது கொடுக்குறது குறைவு, நாங்கள் வந்து அதிகமாக கொடுப்போன்னு சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொன்னால் மனிதர்கள் எப்படி சிரிப்பாங்கன்னு தெரியாது கேட்பவர்கள். ஏன்னா அவர் வந்து நேர் எதிர் நிலைப்பாட்டில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்திருக்கார். வேறு எந்த கட்சியும் அது மாதிரி சொன்னால் அதை வந்து நம்பக்கூடிய அரசு ஊழியர்கள் நம்பினால் நம்பட்டும். ஆனால் ஒரு உளச்சான்றோடு இந்த முடிவை தலைவர் எடுத்து அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த நிதி பற்றாக்குறையில இது சாத்தியம். அதாவது மறுபடியும் நிதி பற்றாக்குறை இல்லாமல் வாழ்க்கையை இனிமேல் யாராலும் நடத்த முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு ரொம்ப டிசிப்ளின்டா குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் கூட அவர்களுக்கு கூட ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் நிதி பற்றாக்குறை இருக்குதான் செய்யும். ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து தான் ஆக வேண்டும், தேவையான செலவுகளை செய்து தான் ஆக வேண்டும். இது மாநிலம், இது அரசு. இந்த அரசுக்கு பல பொறுப்புகள் கடமைகள் இருக்குது. என்னென்னா மிக முக்கியமான பொறுப்பு கடமை என்னென்னா எதிர்காலத்து சந்ததியை இப்போ நம்ம தரமாக வடிவமைக்க வேண்டும். நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன். நான் 80களில் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்கள் தெருவில் பல வீடுகள் இருக்கும். எங்கள் தெருவில் 3 வீட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ வேலைக்காக KGF, பெல்காம், பாம்பே போயிட்டுப்பாங்க. இந்த தீபாவளியோ பொங்கலுக்கோ வருவாங்க லீவுக்கு. அப்போ தான் நான் அவங்கள பார்ப்பேன். அந்த பசங்களெல்லாம் அப்போ தான் பார்ப்பேன். அப்புறம் போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க, ஆமாம், இப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல 100 குடும்பங்கள் பல 1000 குடும்பங்கள் வந்து மும்பையில் வேலை செஞ்சாங்க. அப்போது எல்லாருமே கேரளாவுக்கு போனால் கேரளாவில் முழுக்க முழுக்க கல்ஃபுக்கு போயிட்டாங்க அப்போவே. அப்போ இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பிழைக்க வாய்ப்பு இல்லாமல் பிழைப்புக்காக வாழ்வு ஆதாரத்துக்காக வேறு மாநிலத்தில் போய் வேலை செய்து கொண்டிருந்த காலத்துக்கு. ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் எங்கே இருக்கோம்? தமிழ்நாட்டில் நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு 19-20 வயசு பிள்ளை ஏதாவது வந்து ஒரு உடல் உழைப்பு வேலைக்காக வெளியே போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இருக்காங்க. ஆனால் ரொம்ப குறைவு. அதையும் இல்லாமல் ஆக்க போகிறோம் நம்ம. ஆனால் படிக்கிற வேண்டிய வயசில் எத்தனை சின்ன சின்ன பசங்க 14 வயசு 15 வயசில் வட மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அப்போது 14, 15, 20 வயசு பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளியில் இருக்க வேண்டும், கல்லூரியில் இருக்க வேண்டும், இல்லை வேலை செய்யணும்னா அவர்கள் சுயதொழிலோடு அங்கே வேலை செய்யணும்னு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. மற்ற அரசுகள் செய்தோ இல்லையோ தமிழ்நாடு அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் கடன் வாங்குவது என்பது நம்முடைய தொழில் வளர்த்தை மேம்படுத்துவதற்காக, வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக, நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலங்கள் ஆகட்டும், பேருந்துகளாகட்டும், இந்தியாவிலேயே நள்ளிரவில் போனால் கூட ஒரு பேருந்து நிலையத்தில் பேருந்து கிடைக்கின்ற ஒரு நிலையை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடுவில் உள்ள வந்து சுற்றளவில் நம்மளால் பள்ளிக்கூடங்கள் கட்ட முடிந்தது. 10-20 கிலோமீட்டர் சுற்றளவில் நம்மக்கிட்ட கல்லூரிகள் இருக்கிறது. பல 100 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் செய்வதற்கு நமக்கு முதலீடு வேணும். இந்த முதலீடுகளை தமிழ்நாடு அரசு கடன் பெற்று தான் செய்கிறது என்றால் செய்யட்டும். ஏனென்றால் இந்த முதலீடுகள் எல்லாமே திருப்பி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் நிதியை கொடுக்க போகிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனில் அந்த கடன் என்னென்னலாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுமோ அவையெல்லாம் இப்போ நம்ம திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கோம். திருப்பி நம்ம கொடுத்துட்டு ஹுண்டாய், சென்கோபென் இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம். வரி விலக்கு கொடுத்தோம், அவர்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம், பல சலுகைகள் கொடுத்தோம். இப்போ அவங்கெல்லாம் எத்தனை லட்சம் கோடி நம்ம இந்தியாவுக்கு அதில் டேக்ஸ் கட்டுறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு அதுக்கான பங்கு வரும் இல்லையா? அதனால் கடன் வாங்குவது நம்முடைய எதிர்கால சந்ததியை வலுவாக வளர்த்து எடுப்பதற்கு, தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாற்றுவதற்கு என்னும் காரணம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக கடன் பெறலாம். இதில் தமிழ்நாடு அரசு எப்படி சாதித்திருக்கிறது என்றால், அதிமுக ஆட்சியில் இன்னொரு சின்ன புள்ளி வர சொல்கிறேன். கலைஞர் அவர்கள் 2011 தன்னுடைய ஆட்சியை நிறைவு செய்யும் போது தமிழ்நாட்டின் கடன் 55,000 கோடி. 55,000 கோடி. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா அம்மையார் 2011-2016 அவங்க கடனை எழுதும்போது 2.5 லட்சம் கோடி, 5 மடங்கு அதிகமாகிடுச்சு. 2.5 லட்சம் கோடி. மீண்டும் ஜெயலலிதா அம்மையாருக்கே அந்த வாய்ப்பை தமிழ்நாடு மக்கள் கொடுத்தாலும் 2016, அப்புறம் 1 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தார். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை முடிக்கும் போது அது 5.5 லட்சம் கோடி. அதுலேருந்து 2.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி கூடுதலாச்சு.
55,000 கோடியில கலைஞர் தன் ஆட்சியை நிறைவு செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை நிறைவு செய்யும் போது அது 5.5 லட்சம் கோடி, 10 மடங்கு அதிகம். 10 மடங்கு அதிகம். இப்போ இந்த ஆட்சியில இந்த 5 ஆண்டு ஆட்சியில நாம 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த கடன் என்பது முதலீட்டுக்கான ஒரு விஷயமாக இருக்கும்பொழுது அதிமுக ஆட்சியில், முக்கியமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஒற்றை இலக்கு கூட இல்லை, மைனஸ்ல இருந்தது கோவிட் பீரியட்ல. அதுக்கப்புறம் 3% பொருளாதார வளர்ச்சி, 4%. ஆனா இன்னைக்கு நம்முடைய 2021 நம்ம கோவிட் வரும்போது 2வது சுற்று கோவிட் தான் நம்மளோட முதல் இயர். அந்த முதல் ஆண்டுலயே நம்ம ஸ்டாப்ளிஷ் பண்ணி 6% ஆனாரு. அப்புறம் 7.5%, 8.5%, 9.13, இன்னைக்கு 13. இதான் எக்கனாமிக்ஸ் டைம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு நம்மளை வந்து பாராட்டி இருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்கு காரணம் அவ்வளவு திட்டமிட்ட ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த பாதையில் பயணம் பண்ணக்கூடிய இந்த அரசு. அதனால கடன் என்பது மாநிலத்தில் வாங்கக்கூடிய கடன் என்பது ஒட்டுமொத்தமாக, இதுக்கு மாநிலம் போய் வெளிநாடுகளில் கடன் வாங்க முடியாது. வேர்ல்டு பேங்க்ல நம்ம எந்த கடன் வாங்கினாலும் அது வந்து ஒன்றிய அரசின் ஒப்புதலோடு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 3%. இதுதான் நம்ம கடன் வாங்க முடியும். அப்போ 3%க்குள்ள கடன் வாங்கி நாம் வந்து இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதார மாநிலமாக இருக்கும் பொழுது அதில் எந்த குறையும் யாரும் காண்பது என்பது நிச்சயம் அரசியல் தான், தவிர வேற எதுவும் இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளைக்கு நம்மளே வீட்டில் ஒரு தனி ரூம் கொடுக்க மாட்டோமா? அந்த பிள்ளை படித்து நல்லா படித்து அவன் டாக்டர் ஆகிடுவான், நிச்சயமாக அவன் வந்து இன்ஜினியர் ஆவான், ஒரு கஷ்டப்பட்டு படிக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஃபேன் போட்டு கொடுக்க மாட்டோமா? அவனுக்கு ஒரு டேபிள் லைட் வாங்கி கொடுக்க மாட்டோமா? இதெல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் செய்யலைனாலும் அந்த நல்லா படிக்கிற பிள்ளைக்கு செய்யணும் இல்லையா? இதை தான் நாம் தமிழ்நாடு அரசு நம்முடைய கடன் வாங்கி நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே நமக்கு பல மடங்கு திருப்பி தரும்.